நீங்க உங்களுடைய நெகட்டிவ் ஃபீலிங், அதாவது எதிர்மறையான எண்ணங்களையும் நேசிங்க. போரா இருக்கிற தன்மையும் நேசிங்க. அதாவது சுகமா டல்னஸா இருக்கிறதையும் நேசிங்க. அது வருத்தம், பிணக்கு, துரோகம் எல்லாத்தையும் நேசிங்க. நேசிக்க ஆரம்பிக்கும் போது வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகும். வைப்ரேஷன் மாறும்போது வாழ்க்கை மாறுது. மைண்ட்ல இருக்க கண்டென்ட் மாறும்போது வாழ்க்கை மாறாது. உங்களுடைய நெகட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய எல்லா நெகட்டிவிட்டியும் லவ் பண்ண ஆரம்பிங்க. அப்ப என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்துக்குள்ளாகும். வைப்ரேஷன் மாறினா உலகம் மாறும்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஐடியா, உங்களுடைய நம்பிக்கை, பிஹேவியர்ஸ், அதாவது செயல்பாடுகள், உங்களுடைய இடத்த மாத்துறது, இல்லாட்டி ஊரை மாத்துறது, இல்ல ஃப்ரெண்ட்ஸை மாத்துறதுனாலலாம் ஒன்றும் நடக்க போறது இல்ல. இது வந்து உங்க ஆக்சிடென்ட் கிடையாது. நீங்க ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க இப்ப இந்த ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆக்சிடென்ட் கிடையாது. இது ஒட்டுமொத்தமா உங்களுடைய மனநிலையின் காரணமாக நீங்க அங்க இருக்கிறீங்க. ஸ்ட்ரைட்டா ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணும்போது வைப்ரேஷன் சேஞ்ச் போது பெரிய சேஞ்சஸ் வரும். நீங்க இதை ஊரை மாத்துறீங்க, இது மாத்துறீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற வைப்ரேஷனை மாத்தாம, உங்களுடைய சிந்தனை ஓட்டத்தை ஒட்டி இருக்கிற வைப்ரேஷனை மாத்தாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் எதுவாக அதிர்வு ஏற்படுத்துறீங்களோ அந்த அதிர்வை ஒட்டி நீங்க இயங்குறீங்க.